வணக்கம். ஜெயந்தி டிப்ஸ் அண்ட் வீடியோஸ். இப்போ சாஸ்திரங்களை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். நமது பெருவர்களின் மத்திய ரேகையை பிரம்மதேவர் இருக்கிறார். அவ்விடத்தை தொட்டபடி திருநீரும் குங்குமமும் பூசி கொள்வதனால் தேவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். பலகாரங்களில் பூரி மிகவும் மங்களகரமானது. இதன் ஒரு பக்கம் சிவனும் மறுபக்கம் திருமாலும் வாசம் புரிகிறார்கள். சுபகாரியங்களில் எல்லோர் மனமும் கழிக்க பூரி கொடுத்தல் வேண்டும். பிராமணர்களுக்கு தட்சணையாக பூரி கொடுத்தல் மிகவும் சிறந்ததாகும். இது 40 சமஸ்காரங்களில் கூறப்பட்டிருக்கிறது. பெண்களின் கைகளில் மருதாணி இட்டு கொண்டு இருக்க வேண்டும். இது மங்களமான ஒன்று. இது பெண் தர்மத்தில் கூறியது. உங்கள் வீட்டில் பணம் நகை வைக்கும் பாதுகாப்பு பெட்டகத்தில் உலர் திராட்சையை ஒரு கவரில் போட்டு வைத்தால் லக்ஷ்மி கடாசம் ஏற்படும். இது வாஸ்து சாஸ்திரத்தில் கூறப்பட்டது. வீட்டில் நுழையும் போது வாசற்படியின் மேல் உள்ள நிலையில் அமர்ந்த நிலையில் உள்ள லக்ஷ்மியை படத்தை மாட்ட வேண்டும். இதனால் வீட்டில் மகாலட்சுமி நிலைத்திருப்பார். இது ஒரு உபன்யாசத்தில் கேட்டது. ஒரு பசு கன்றி ஈன்று கொண்டிருக்கும் பொழுது அப்பசுவின் 14 தடவை சுற்றி வந்தால் அகில உலகங்களும் சுற்றி வந்த நல்ல பலன் கிடைக்கும். அகஸ்திய முனிவர் கூறியது. கணபதி ஹோமம் செய்யும் 16 செங்கற்கள் வைத்து சதுர மண்டலமிட்டு அக்னியை வளர்த்து செய்தல் வேண்டும். செங்கற்களின் எண்ணெயை கூடவோ குறையவோ கூடாது. வியாபாரம் செய்யும் விபூதி அணிந்து கொண்டு வியாபாரம் செய்தால் லாபம் பெருகும். திருநீரின் லட்சுமி கடாட்சம் அல்லமை தரும். துன்பத்தில் இருப்பவனை உடனே போய் பார்க்க வேண்டும். செல்வத்தில் இருப்பவன் கூப்பிட்டால் போக வேண்டும். எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் ராமநாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். எந்த விதமான தடைகளும் கிடையாது. திருமாலும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவும் என்ன வித்தியாசம்? திருமகளுடன் காட்சி தரும் விஷ்ணு வைத்துதான் திருமால் என்கிறார்கள். திரு என்றால் லட்சுமி. வெள்ளிக்கிழமை விரதம் விநாயகருக்கு மிகவும் உகந்தது. இதனால் விநாயகருக்கு அருகில் விரைவில் பெற முடியும். வீட்டின் பூஜை அறையில் விளக்கை பெண்களே ஏற்றி வைக்க வேண்டும். பெண்களே அணைக்க வேண்டும். ஆண்கள் அதை ஏற்றுவதோ அணைப்பதோ கூடாது. நம்புங்கள் நடக்கும் என்பவன் ஆத்திகன். நடக்கட்டும் நம்புகிறேன் என்கிறவன் நாத்திகன். திருமணம், திருவிழா மற்றும் சுபகாரியங்கள் மற்றும் பேசி முடிவெடுக்க வேண்டிய வீட்டின் வடகிழக்கு அறையில் சிறப்பாக அமையும். அடுத்து, வீட்டில் சுவாமி படங்கள் வைத்து மணி அடித்து கற்பூர ஆரத்தி காட்டும் பொழுது நெய்வேத்தியம் கண்டிப்பாக வைக்க வேண்டும். கற்கண்டு, உலர் திராட்சை, பேரிச்சம்பழம் வைக்கலாம். அடுத்து, உங்கள் குழந்தைகள் 7 வயதை அடைந்து விட்டால் அவர்களுக்கு தொழும்படி ஏவுங்கள். 10 வயது அடைந்து விட்டால் தொழாமல் இருந்தால் அவர்களை அதற்காக அடியுங்கள். நம் வீட்டில் சுவாமி படங்கள் தெற்கு திசையை தவிர வேறு எந்த திசையை நோக்கி வேண்டுமானாலும் மாற்றலாம். தட்சிணாமூர்த்தி படத்தை தெற்கு நோக்கி மாற்ற வேண்டும். அடுத்து, கோயிலில் உள்ளே குளிக்காமல் போகலாமா என்று மனப்போராட்டம் ஏற்படும் போது உடலில் திருநீர் பூசிக்கொள்வது குளியலுக்கு ஒப்பாகும். எனவே திருநீர் அணிந்து ஆலயம் செல்லலாம். ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கும் முன் படுக்கையில் அமர்ந்து சுவாகா சுவாகா என்று 108 தடவை கூறினால் சுவாகா தேவி அருளால் ஆழ்ந்த நித்திரை உண்டாகும். அடுத்து, சாஸ்திரங்களில் 33 எண் லக்ஷ்மி எண் என்று சொல்லப்படுகிறது. கல்வி, செல்வம், வீரம் என்ற 3ஐயும் ஒருங்கே தருகின்ற சக்தி இந்த எண்ணுக்கு மட்டுமே உள்ளது. மிக சிறந்த கல்வியில் ஏராளமான செல்வமும் வெற்றி மேல் வெற்றியும் உடல் நலமும் என்ற மங்களமை அனைத்தும் அளிக்கின்றன. சக்தி இந்த எண்ணும் இவை அனைத்தும் அளிக்கும் சக்தி இந்த எண்ணுக்கு உண்டு. இது எண் ஜோதிடத்தில் கூறப்பட்டது. அடுத்து, சூரியனும் சந்திரனும் குருவும் எப்போதும் பூச நட்சத்திரத்தில் ஒரே காலத்தில் பிரவேசிக்கின்றார்களோ அப்பொழுது இந்த உலகத்தை அழிந்துவிடும். புது உலகம்
கிருதாயுகம் உண்டாகும். விஷ்ணு புராணம். அடுத்து பிராமண ஆண் பெண்கள் பொடி புகையிலை போடுதல் பாவம் தர்மசாஸ்திரம் கூறுகிறது. அடுத்தது வீட்டில் தலைவாயிலில் வாரம் ஒரு முறையாவது வாசலில் மலர்கள் தொடுத்து அல்லது மாவிலை போல் அமைத்து மாட்டி வைத்தால் வீட்டிற்கு மங்களம் பெறும். மங்களம் நிறைந்த பசுவை கன்றையும் சுற்றி வந்தால் எல்லா குறையும் நமக்கு நிவர்த்தியாகும். இது விஷ்ணு புராணம். இதை அடுத்து மறுபடியும் தர்மசாஸ்திரங்களை பற்றி பார்ப்போம். வணக்கம்.